அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 6/4/2025, ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் பங்குனி 23ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் குற்றங்கடிதல். குறள் 440. காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல். தெளிவுரை. தன் விருப்பம் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு விருப்பமானவற்றை அனுபவிக்க வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய் விளிம்பில் இருக்கிறது. கன்னியில் கேது, கும்பத்தில் இருந்த சனி மீனத்திற்கு பெயர்ச்சியாகி மீனத்தில் விளிம்பில் இருக்கிறது. சூரியன், ராகு, அதோடு கூட புதன் வக்கரமாக, சுக்கிரனும் வக்கரமாக இருக்கிறது. சுக்கிரன் வக்கரமாகவும் விளிம்பாகவும் குருவோடு பரிவர்த்தனையாகியுமாக இருக்கிறது. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். கற்பதில் குழந்தைகளுக்கு ஆர்வம் பெருகும். கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும். கலைகள் மீதும் நாட்டங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கு குழந்தை பிறப்பு எதிர்பார்த்துதான் இருக்கின்றீர்கள். குடும்பத்தில் அனைவருமே குழந்தை பிறந்த செய்தி கேட்டு குடும்பத்தில் அனைவருக்கும் தலைகால் புரியாமல் சந்தோஷம்தான். இன்று உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை உயரும். அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். நீங்கள் உழைத்து சம்பாதித்தது. இன்று பையனுக்கு அரசு வேலை, அதுவும் மாவட்ட போலீஸ் அதிகாரியாக உயர் பதவி வேறு. சொந்த பந்தம் முன்பு மதிப்பு மரியாதை உங்களுக்குத்தான். காலம் தாழ்த்தி உண்ணும் நிலை உண்டாகும். அஜீரண கோளாறுகளும் ஏற்படும். பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை கிடைக்கும். இன்று பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். மகளின் நிலையில் சிறிது வருத்தம் ஏற்படும். உங்களுக்கு அம்மா வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்து வரும் இடத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி குடும்பத்தில் பேசி ஒரு முடிவும் எடுப்பீர்கள். இன்று திருமண வாய்ப்புகள் உண்டாகும். வந்த வரனை எல்லாம் குடும்பத்திற்கு ஏற்ற வகையில் இல்லையே என்று தட்டி கழித்து கொண்டு செல்ல வேண்டிய சூழல். ஆனாலும் பொறுமையாக காத்து இருந்ததற்கு பரிசாக நல்ல வரனாகவும் அமையக்கூடிய காலம் இது. நெடு நாட்களாக வராத பணம் இன்று வந்து சேரும். பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும். ஞாயிறு அதுவுமாக இன்று மந்த எண்ணம் தோன்றும். நீங்கள் வைத்திருக்கும் ஸ்டேஷனரி கடைக்கு தேவையானதை வாங்கி வரவே சரியாய் இருக்கிறது. உங்களுக்கு வீட்டு நிர்வாகத்தோடு கடையையும் மனைவி பார்த்து கொள்வதாக இருவரும் இன்று ஒருமனதாக முடிவு எடுப்பீர்கள். உங்கள் நண்பருக்கு சொல்லியாச்சு, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட வேண்டாம் என்று. கேட்டால்தானே ஆச்சு. இன்று வந்து புலம்புவார் பாருங்கள், என் காசெல்லாம் போச்சே என்று. இதற்கு மேல் நீங்கள் பேச என்ன இருக்கு? மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று இருந்து விடுவது மேல். குடும்பத்தில் பையனின் நடத்தை போக்கு பற்றி பேச போக ஆளாளுக்கு ஒன்று சொல்ல பேச்சு காரசாரமாக போக சரியாக சிறிது நேரம் ஆகத்தான் செய்யும். வார்த்தைகள் பார்த்து பேச வேண்டும். என்று குடும்பத்தில் கால்நடை மருத்துவம் சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் ஆசாரி தெரு, குடோன், கோயில் நிலம், பந்தல், மின்மாற்றிகள், டவர், முருகன் கோவில், பற்றை இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ஜுரம், பித்த நீர் சுரப்பி குறைபாடுகள், விஷக்கடி, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்களில் நீர் வடிதல் இப்படியாக ஏற்படும். இன்று அகிலா தேவி, தேன்மொழி, உலகநாதன், கோபால், சசிகுமார், பாலமுருகன், வெங்கட் பாலசுப்ரமணி, எழில் குமரன், வடிவேல், இளையராஜா, சிவபாலன், ஜெயபால் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் உளுந்து, மக்காச்சோளம், பச்சை பயிறு, வெண்டைக்காய், பூசணி, முள்ளங்கி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இனிப்பு பிரியரான நீங்கள் இன்று பால் சோறு, பால் பாயாசம், பால் கொழுக்கட்டை இப்படியாகவும் சேர்த்து கொள்வீர்கள். இன்று வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி.
வணக்கம்.